அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1. ஸோ நிறையா ரீசனிங், அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறையா பேருக்கு உண்மையிலேயே இது சில பேர் கடினமாக ஃபீல் பண்ணுறதா தான் நிறைய பேர் தகவல் சொன்னீங்க. ஸோ அப்படி இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, இது பாசிபிள் ஆன்சர்ஸாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். A serious question, I think so. 61. Statement 1. An anaphora is a technique where several phrases begin with the same word. Anaphoraன்றது several phrase word or words beginningல வர்றது. ஓகே. Epithet அப்படின்றது adjective or phrase expressing quality. ஓகே. எக்ஸ்பிரஸ்ன்றது ஹியூமன், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த பர்சனுக்குரியதை ஒரு அடைமொழியாக கொடுக்கறது எபித்தட். ஸோ கொடுக்கப்பட்டதில் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். Question number 62. Prison. அது ஈஸியாக prison எழுதிடலாம். A place where people who do not follow the law are locked up. இது ஒரு எளிமையான கேள்வி தான். Question number 63. இது ஒரு எப்படி சொல்கிறது, மிக குழப்பமான கேள்வியாக இருந்திருக்கும். Relationships are one's true wealth. Relatives do not show any care and affection. சில பேர் சண்டை போடலாம், எங்கள் வீட்டில் ரிலேஷன்லாம் அக்கறையாக இருப்பாங்க, அஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஹிப்போத்தட்டிக்கல் கொஸ்டின் தான். கண்டிப்பாக பதில் நம்ம சொல்ல முடியாது தான். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு? சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே ட்ரூ வெல்த்தாக இருக்கலாம். எல்லா ரிலேட்டிவ்ஸும் உதவி பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுக்கான பதில் சொல்கிறது கொஞ்சம் குழப்பம் தான். Question number 64. The branches in the trees all had new leaves. It's the spring season. வசந்த காலத்தில் புதிய இலைகள் தளிர்க்கும். அப்போ ஏவும் பியும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். ரீசன் அசஸ்மெண்ட் கரெக்டு தான். அந்த செகண்ட் ஒன் முதலுதுக்கு சரியான ரீசன் தான். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டு. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. கொஸ்டின் நம்பர் 65. இது ரொம்ப எளிமையானது தான். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ். வாண்டட், அன்வாண்டட். ஏக்கு 4. அடுத்து அக்ரி, டிஸ்அக்ரி. பிக்கு 3. பிக்கு 3, அது ஏக்கு 4ம் பிக்கு 3யும் சி அப்படின்ற ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ 65க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 66 பாருங்கள். when a sentence expresses surprise, wonder or emotion we use question mark. இல்லை, தப்பு. when a sentence make a request or a command we end it with imperative full stop வைப்போம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் இம்பரேட்டிவில் ஃபுல் ஸ்டாப் வைப்போம். எக்ஸ்க்ளமேட்டரியில் ஆச்சரியத்தை பயன்படுத்துவோம். கொஸ்டின் மார்க்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வித்தவுட் ஃபுல் ஸ்டாப் தான் கொஸ்டின் மார்க்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. என்ன டிக் அடிச்சிருக்குன்னு பார்க்காதீங்க, எனக்கு ஒருத்தவங்க கொஸ்டின் இப்படி சென்ட் பண்ணாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 67. எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ரீட்டிங்ஸ். க்ரீட்டிங்ஸ்னால் குட் மார்னிங், ஹாய், ஹலோ. அப்போ 1க்கு 4, ஃபஸ்ட் 1க்கு 4, 2 இதில் இருக்குது. அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்கிங், கிரேட்ஃபுல் ஃபார் ஹெல்ப். எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்பாலஜைஸ்னால் மிஸ்டேக், சாரி ஃபார் த மிஸ்டேக். சிக்கு 2 ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்டு. 68. இந்த கொஷின்லாம் பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா அப்படின்ற அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப கொஷின்ஸ் டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. A paragraph discusses one idea in detail and aids the development of an overall topic. ஓகே, கரெக்டு. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, a paragraph discusses many idea. மேலேயே ஒன் ஐடியான்னு கொடுத்துட்டாங்க. பேராகிராஃப்னால் ஒரு ஐடியா தான். அப்போ மெனி ஐடியான்னு கொடுத்தது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. The young seagull screamed with joy. ஜாய் நவுன் தான், எல்ஒயில் முடிஞ்சிருக்கு. அப்போ அட்வர்ப் தான் கரெக்ட். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய கொஸ்டின்ஸாக பார்க்குறப்பே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த லுக் ஆஃப்டர் டேக் கேர், அதை வச்சு கூட ஈஸியாக எழுதலாம். டிக்கு 3 ஒரே ஒரு தான். ஆப்ஷன் ஏ என்பது தான் சரி, பி கிடையாது. Who introduced the bread sandwich method in farming? நம்மாழ்வார். உண்மையிலேயே இது எங்கே இருக்குன்னா தெரியலை. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. நேஷ்னல் எம்பலம் வேர்ட் சத்தியமேவ ஜெயதேன்றது
ரிட்டன் இன் டேஸ் ஸ்கிரிப்ட். லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட், ஸ்கிரிப்ட் வந்து தேவநாகரி. ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்னோ ஃபால், ஏக்கு 4. 75. Fill in the blank with the sentence below the simple past tense form of the word given in brackets. அந்த சென்டென்ஸ்லேயே நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ லூஸ், லாஸ்ட், அவ்வளோதான். ஹேடு, ஹேஸு, லூஸில் தான் வராது. சரிங்களா? லூஸ், லாஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Question number 76. Does is a literary device that repeats the same words or phrase few times to make an idea clearer, used to emphasize. ஸோ வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அனஃபோரான் இருந்தால் கூட ரிப்பீட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். அங்கே ரிப்பீட்னே கொடுத்ததுனால ரிப்பீட்டேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். கம்பேரிங் திங்ஸ், கம்பேர் பண்ணுறதுக்கு, அதை போல், அது அப்படின்ற மாதிரி. அண்டு கிடையாது. அண்டு அஸ் வெல் அஸ் மோர் ஓவரில் ஃபஸ்ட்டு செகண்டுன்றது நம்பர் ஆர்டர். சரிங்களா? ஸோ இந்த கம்பேரிஷனுக்கு நம்ம பயன்படுத்துகிறது சிமிலர்லி, லைக்வைஸ், இன் த சேம் வே. கொஸ்டின் நம்பர் 78. ஃபோன், கிளிப்டு வேர்டு, டெலிஃபோன். 79ல் அந்த அனிமல் இதிலேருந்து சொல்லும் பொழுதே சொன்ன ஒரு மார்க் கண்டிப்பாக வரும்னு. இதில் நீங்கள் ஈகிளை மட்டும் பார்த்துட்டுனா ஈக்லெட் அதை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா கூட ரெண்டாவதுக்கு ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 80. நீர்ஜா பேனட் அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க? அசோக் சக்ரா வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. எ பன் இஸ் எ பிளே ஆன் வேர்ட்ஸ். அது கரெக்டு. லிம்ரிக்ன்றது சில்லி போயம், அங்கே சீரியஸ் எண்டிங் இருக்கிறாங்க. ஸோ அது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. அடுத்து எது வந்து எதில் மேக்கிங் ஆஃப் கிளாத்ஸில் பயன்படுத்த மாட்டாங்க? யான், ஹேண்ட்லூம், ஸ்கின்ஸ், யுட்டென்சில். இந்த யுட்டென்சில்ன்றது பயன்படுத்த மாட்டாங்க, அது கிச்சனில் பயன்படுத்துறது. சரிங்களா? 83. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கீழே இருக்கிறதுல எது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? மை சிஸ்டர் இஸ் ஸ்டிச்சிங், அதான் கரெக்டு. 84ல் பார்த்தீங்கன்னா பில்கிரிமேஜ் அப்படின்னா புனித பயணம், மோஸ்ட்லி அ ஜேர்னி டு ஹோலி சைட். அப்போ பிக்கு 3ன்றது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, அதுதான் சரியானது. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டோட அரேஞ்ச்மெண்ட்டு. அப்போ ஏக்கு 3 ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் பியில். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அரேஞ்ச்மெண்ட். ஸோ லாஸ்ட் ஒன்றுக்கு 85க்கு மட்டும் ஆப்ஷன் பி கரெக்டாக, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 86. டெட்ரா சிலபிக், இல்லை 4 சிலபுகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி. இப்போ எவாலுவேஷனாக எவாலுவேஷன் 5 வந்துடுது. கன்சிடர் 3 வருது. பர்சனாலிட்டி 5 வருது. யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி 4. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்க ரீசன் அண்ட் அசர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இம்ப்ரூவ்ஸ், ட்ராவல் ஸ்டிமுலேட்ஸ், ட்ராவலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே கரெக்டு. ஆறுன்றது சரியான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கும் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்திருக்கிறதுல பாருங்கள், ஹோமோ நிம்ஸ்ன்றது சிமிலர் சவுண்டு, சிமிலர் ஸ்பெல்லிங், ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோமோஃபோனை பொறுத்தளவு சிமிலர் சவுண்டு தான், ஆனால் மீனிங் சிமிலராக சேமாக இருக்காது. ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், ஆனால் சிமிலர் சவுண்ட் அண்ட் மீனிங் கொடுத்ததுனால அது தப்பாயிடுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, அதுக்கும் சி தான் ஆன்சர். 89க்கு பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம், சே, டே, ரைம், டைம், ஏஏபிபி, ஆப்ஷன் பி. 90. idioms are a group of words with a specific meaning. correct. idioms do not have a figurative meaning. figurative meaning இருக்கிறதா idiom, literary meaning இல்லாதது தான் idiom. இப்போ டைரக்ட் மீனிங் இல்லாமல் இன்னொரு மீனிங் இருக்கிறது தான் இடியம். ஸோ செகண்ட் இது வந்து இடியம்க்கு ஃபிகரேட்டிவ் மீனிங் இருக்குது, இங்கே டூ நாட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ இந்த பேப்பரை பற்றி கருத்து சொல்லக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து வரக்கூடிய பேப்பர் 2 எழுத இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக எழுத உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொஸ்டின் பேப்பர் ஏன் இப்படி எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு ஃபீல் பண்ணாமல் அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி பயணம் செய்வோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.